மதுபான முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் போதே டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. கெஜ்ரிவாலின் கைதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறையின் வாதங்களுக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி. வழக்கின் விசாரணைக்காக 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஏன் என்றும் அமலாக்கத்துறைக்கு கேள்வி. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில் இறந்த வழக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலுவிடம் போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெயில் குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தடையின்றி மின் விநியோகம் செய்யப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். டெல்டா மாவட்டங்களில் இன்னும் அதிக நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அறிக்கை. தொன்னூற்று தொகுதிகளில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. அகமதாபாத்தில் பிரதமர் மோடி, கல்புர்கியில் காங்கிரஸ் தலைவர் கார்கே வாக்களித்தனர். டெல்லி, ராஜஸ்தானிலும் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய கும்பல் சிக்கியது. 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரை பேரம் பேசி நீட் வினாத்தாள் விற்பனை செய்தது பற்றியும் திடுக்கிடும் தகவல். பீகாரில் நீட் தேர்வு தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக வினாத்தாளை கசிய விட்டதாக புகார். பல்வேறு தங்கும் விடுதிகளில் கேள்வித்தாளை கொடுத்து தேர்வர்களை மனப்பாடம் செய்ய வைத்தது பற்றி திடுக்கிடும் தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி இன்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மக்கள் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு. இந்த 1000 ரூபாய் இருக்குதுங்க. வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறார். கட்டணமில்லா பயணம். நான் சில நேரங்களில் அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுலேருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுலேருந்து நான் அன்றைக்கி நன்றி சொன்னேன். 3 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் பீடி நடை போட்டு வருவதாக அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டு. பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாநில உரிமைகளை வென்றெடுத்த முதலமைச்சருக்கு வாழ்த்து. உதகை, கொடைக்கானலில் அமலுக்கு வந்தது இ பாஸ் நடைமுறை. அதிகாரிகளின் சோதனைக்கு பிறகே சுற்றுலா வாகனங்கள் செல்ல அனுமதி. சென்னையில் அமெரிக்க துணை தூதரகத்தை மாணவர் சங்கத்தினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவுக்கு கண்டனம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 266 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்ததால் பரபரப்பு. மாற்று வாகனத்தில் 810 கிலோ தங்க நகைகளையும் பாதுகாப்புடன் போலீசார் அனுப்பி வைத்தனர். ஜார்க்கண்டில் கட்டுக்கட்டாக 32 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கு. அமைச்சரின் தனிச் செயலரை கைது செய்தது அமலாக்கத்துறை. விசாரணைக்கு ஒத்துழைக்க ரேவண்ணா தொடர்ந்து மறுப்பு. ஜாமீன் கோரி ரேவண்ணா மீண்டும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.